உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை. இப்போ நான் விரதத்தை நான் டீகோட் பண்ண ஆரம்பித்தேன், தேட ஆரம்பித்தேன். எல்லாம் இந்த எந்த ஓலைச்சுள்ள விரதத்தை பற்றி இல்லை. ஆனால் வரலாறு தேடி பாருங்க, இது அனைத்துமே இருக்குது, டாக்குமெண்ட்ரியாகவே இருக்குது, சொல்லியிருக்காங்க. அரிசி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வேட்டையாடி உன்ற வம்சம் தான் நம்ம. அந்த கார்ணிக கல்லை அந்த இறைவனாக வணங்குறாங்க. மூதாதையர்கள் அவங்க பார்த்ததில்லை. அந்த கல்லை இறைவனாக மதித்து அந்த கல்லுக்கு படையல் வைக்கிறாங்க. அது என்ன படையல் இறைவன் ஏற்றுக்கிறான்ல. விரதம் அப்படிங்கிறது நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. ஒரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா, முருகப்பெருமான் வள்ளி அவங்க முருகப்பெருமானுக்கு ஒரு கூடையில மீனை கொண்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு இவங்க சஷ்டின்னு சொல்றாங்கல்ல மேடம், அதுக்கான பின்புலம் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கு தெரியுங்களா? அது என்ன ஒரு ரகசியம் தெரியுங்களா? முருகனோட உடலை பதப்படுத்தினாங்க, அது இருக்கு, அதை கன்ஃபார்மா நான் அது சொல்ற ஹிஸ்டரி. சஷ்டினா சட்டி இருக்குல்ல, இந்த மண் சட்டியில தான் அவர் முருகர் அப்படின்னா நம்ம சைவம் தான் வழிமுறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி அந்த 48 நாட்கள் விரதம் அப்பையும் ஃபுல்லா நம்ம சைவம் தான். ஒருவேளை சாப்பாடு எடுத்துக்கிறவங்க சைவம் தான் சாப்பிடணும். செவ்வாய்க்கிழமை நம்ம விரதம் இருக்கும் போதும் சைவம் தான் ஃபாலோ பண்ணணும். சைவம் அசைவம் இது எல்லாமே உணவு மட்டும்தான். இப்போ விரதம் 48 நாள் விரதம் எதுக்கு இருக்கும்? முதல்ல விரதத்துக்கான ஒரு வரலாறு சொல்லுங்க. வரலாறுனா என்ன? எதுக்கு நம்ம விரதம் இருக்கோம்னா, வேண்டுதலுக்கு மட்டும் நிறைவேறும், நம்ம நினைச்சது கிடைக்கணும், இறைவனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் இந்த விரதம் முறையில இருக்கும். ஏன்னா விரதங்கிறது இஸ்லாமிய இதில் கூட இருக்கு. ரமலானுக்கு இருப்பாங்க, பக்ரீதுக்கும் இருப்பாங்க. இப்போ நான் விரதத்தை நான் டீகோட் பண்ண ஆரம்பிச்சேன், தேட ஆரம்பிச்சேன். எல்லாம் இந்த எந்த ஓலைச்சுள்ள விரதத்தை பத்தி இல்லை, ஆனால் உணவு பழக்கத்தை பத்தி இருக்கு. இந்த விரதம் அப்படிங்கிறது 48 நாள் மட்டும் இல்லைங்க, 2 மண்டலம் பண்றாங்க. சரிங்களா? அது கொஞ்சம் டீப்பா நான் சொல்றேன். 7 நாள் விரதம் இருக்குல்ல. இப்போ மாசத்துல எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருது? ஒரு நாள். இப்போ ஒரு மாசம் 4 வாரம் வருது, 4 ஞாயிற்றுக்கிழமை வருதா? இந்த 4 ஞாயிற்றுக்கிழமை நீங்க அசைவம் சாப்பிடுவீங்க. வெஜிடேரியன் இருக்கவங்க விட்டுருங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. இந்த 4 நாள் தொடர்ந்து பயங்கரமான நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு மாதம் முடியுதுங்களே, அப்போ கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒன்று டைஜஷன் பாதிக்கும், ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு உடம்புல ஒரு எப்படி சொல்றது, ஃபீவரோ ஏதாவது ஒரு நோய், சின்ன சின்ன ஒரு நோய் கன்ஃபார்மாக வருவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மருத்துவம் தேடி போகிறோம், நம்ம இது போகிறோம். இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டெய்லி அப்போல்லாம் அரிசியெல்லாம் கண்டுபிடிக்கல மேடம், இது எல்லாம் அனைத்துமே இருக்கு. நீங்க வரலாறு தேடி பாருங்க, இது அனைத்துமே இருக்கு, டாக்குமெண்ட்ரியாவே இருக்கு, சொல்லியிருக்காங்க. அரிசி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வேட்டையாடி உன்ற வம்சம் தான் நம்ம. வேட்டையாடி தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் எல்லாத்தையுமே. அது பச்சை இறைச்சியா இருக்கலாம், இது சுட்டை இறைச்சியா இருக்கலாம். அதுக்கப்புறம் தானே நம்ம இந்த காய்கறிகள் தானியங்கள் வந்ததுக்கு அப்புறம் தானே இதெல்லாமே இருக்கு. அப்போ எனக்கு அந்த காட்டுல என்ன இருக்கு, எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு பழம், ஆப்பிள் கிடைக்குது, ஒரு ஆரஞ்சு கிடைக்குது, ஒரு ஊட்டி பழம் கிடைக்குது, எது கிடைக்குதோ அதுல சொல்லுவாங்க 3ல் 1 பங்கு இறைவனுக்கு கொடுக்கணும். 2வது அந்த ஊர் எல்லாம் வச்சிருவாங்க. 3வது தான் இந்த ஊர் மக்களுக்கு. எங்க டீகோட் வருது பாருங்க. அந்த கார்ணிக கல்லை அந்த இறைவனா வணங்குறாங்க. மூதாதையர்கள் அவங்க பார்த்ததில்லை. அந்த கல்லை இறைவனா மதிச்சு அந்த கல்லுக்கு நம்ம சொல்றேன், அந்த கல்லு கிட்ட இவங்க படையல் வைக்கிறாங்க. அது என்ன படையல், இறைவன் ஏத்துக்கிறான்ல. இதுதான் விஷயம். சைவம் அசைவம் விட்டுருங்க, நம்ம மனசுல என்ன இருக்கு? என்கிட்ட அனைத்து எனக்கு வேணாயா, முருகா நீயே வச்சுக்க, இந்த செல்வம் இந்த வாழ்க்கை கொடுத்து நீ தான், நான் உனக்காக எது வேணா இழக்க தயாரா இருந்தா ஒருத்த பக்தரை காட்டுங்க, கன்ஃபார்மா உன் வாழ்க்கையில முருகன் கன்ஃபார்மா இருப்பாங்க. நம்ம எக்ஸாம்பிளே சிவபக்தரான கண்ணப்பரோட விஷயமே கண்டிப்பாங்க. அவருக்கு இன்னைக்கும் நம்ம அதை கதையா பாக்குறானாலும் இருந்தாலும் இன்னைக்கும் அந்த வைப்ரேஷன் வருதுல்ல. இந்த மாதிரி ஒரு பக்தி எங்க கிடைப்பான்? அப்போ இந்த அசைவம் சைவம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம உடல்ல நடக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, நான் சயின்ஸ் சொல்றேன், நம்ம உடல்ல நடக்கிற ப்ராசஸ், இந்த 48 டேஸ் நம்ம அசைவம் சாப்பிடாம நம்ம நார்மலா நான் வெஜிடேரியனா கூட இருக்கலாம். ஏன் ஒரு வேளை சாப்பிடுங்க 2 வேளை சாப்பிட்றேங்க சொல்றேன் அப்படின்னா, எனக்கே ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. நான் சுகர் பேஷண்ட், தைராய்டு இருக்கு. அவங்க பேசும்போது ஒரு மினி பிரிஸ்கிரிப்ஷனே கொடுத்துடலாம், அந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்க. அவங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 35. 35ல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு உடல் சோர்வால நோய் ரொம்ப தாக்கி இருக்கு. அவன்கிட்ட சொல்றாங்க, எனக்கு பசிச்சுட்டே இருக்குங்க, என்னால சாப்பிடாம இருக்க முடியாது. அப்படி இருக்கீங்கல்ல, அப்ப சாப்பிடுங்க. காலையில நம்ம ஸ்கிப் பண்ணா அது நல்ல விஷயம், மத்தியானம் சாப்பிடுங்க.
ஆ. இல்லையா நைட்டு சாப்பிடுங்க. ஏதாவது ஒரு வாரம் ஒரு வேளை வந்து சாப்பிடாம இருங்க. ம். கடுமையாலாம் ஒண்ணும் இருக்க வேணாம். இது வந்து உங்க டைஜெஷன் சிஸ்டம் தாங்க அப்படின்னா, அவங்க வந்து சொல்றாங்க. இப்போ விரதம் எல்லாரும் விரதம் வந்து சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. எப்படி சார் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, இது எல்லாமே அனைத்துமே வந்து ஒரு 33 நிமிஷம் அந்த ஃபோன் கால்ல எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ம். விரதம் இப்படிதாங்க ஆரம்பிச்சது. நம்ம முன்னோர்கள், மூதாதையர்கள் வழிபாடு இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் விஷயம். சைவம், அசைவம் இது உணவு முறை மட்டும் தான். இந்த சைவத்துல நீங்க இருந்தீங்கனால், இறைவன உணரலாம். அது ம். என்னமோ உண்மைதான். ம். ஆனால் இது அனைத்துமே முருகனுக்கு படையலாக போற்றப்பட்டிருக்குது. ஓகே. இது அப்போ முன்னாடி வந்து விரதம் அப்படிங்கிறது சாப்பிடாம இருக்கிறது, நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. அதி இல்லங்க. தீவிரமான பக்தி கண்டிப்பா, தான் அந்த விரதம் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா. விஷயம். இப்போ நான் முருகனுக்காக எது வேணா இழக்க தயாரா இருப்பேன்ல. ம். இது எனக்கு எதுக்கு? ஆனால் இதுக்கு பேக் டூ நார்மல் லைஃப்க்கு நான் வரேன். ஓகே. ஏன்னா, அப்ப இருக்கிறவங்க இருக்கும்போதுங்க, நமக்கு உணவு அவ்வளோ சரியா கிடைக்காதுங்க. ம். அதனால தான் வந்து நம்ம அந்த வாழ்வாதாரம் வாழணும்ல. ஏதாவது ஒரு தீவனையோ, திணையோ, மாவோ, இந்த தேனோ, இது அனைத்துமே நம்ம முருகனுக்கு குடுத்துருக்காங்க. இன்னைக்கும் ம். பாடல்கள்ல இருக்கு. கண்டிப்பா. தேனும், திணைமாவும் தான் முருகப்பெருமானுக்கு ம். புடிச்சது, உகந்தது கூட. அதுக்கப்புறம் வள்ளிய அவங்களோட அது பயங்கரமான மிஸ்ட்ரி போயிட்டு இருக்குங்க. நான் இன்னைக்கு சொன்னதுலருந்து பயங்கரமான மிஸ்ட்ரி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. வள்ளி அம்மனுக்கு வந்து அவங்க குடுத்தது வந்து இந்த மச்சக்காவடின்னு சொல்லி இன்னைக்கும் நம்ம நெறைய பேர் இருக்கிறாங்கல்ல. ம். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா, முருகப்பெருமான் வந்து வள்ளி அவங்க வந்து முருகப்பெருமானுக்கு வந்து ஒரு கூடையில மீன கொண்டு வந்து குடுத்தாங்க. ஓகே. அவங்க புடிச்சாங்க. ஏன்னா குருவர்கள். அவங்க வந்து மீன குடுத்தாங்கன்னு ம். சொல்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, வள்ளியும் தேவனும் 2 பேருமே தான் இருக்காங்க. இப்ப நீங்க எத போய் இப்படி சொல்லுவீங்க? இப்ப ம். நான் சொல்றேன், நான் வரலாறு சொல்றேன். முருகன் வந்து மாம்பழத்த கோச்சிட்டு போன ஆள் கிடையாதுன்னு நான் சொல்றேன். ம். ஏன்னா ஹிஸ்டரி இருக்கு. 10,000 15,000 மேல ஹிஸ்டரி இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இவங்க சஷ்டின்னு சொல்றாங்கல்ல மேடம். ம். அதுக்கான பின்புலம் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கு தெரியுங்களா? அது ஓகே. என்ன ஒரு ரகசியம் தெரியுங்களா? முருகன் வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த ஓ! ஒரு அரசன், தலைவன். இன்னைக்கும் நான் ஏன் எல்லாருக்கும் தலைவன் முருகனுக்கு நன்றி அப்படின்னு சொல்றேன்னா, நான் வந்து மத்தவங்க பார்க்குற மாரி இறைவன வந்து மயில் மேல ஏறி பறந்து வந்தாரு அப்படின்னு நான் பார்க்கல. எனக்குள்ள ஒரு தலைவனா நான் பார்க்குறேன். ஓகே. அதனால தான் கஷ்டமோ, நஷ்டமோ இன்னைக்கு நான் இப்ப நான் பேசக்கூடிய நிலைமைக்கு கொண்டாந்திருக்காரு முருகன் தான். அந்த கண்டிப்பா. வாழ்க்கைய நான் வாழ்வியலா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப நான் உணரும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி முருகப்பெருமான் வாழ்ந்தாரு. ஒரு ஆண்டாரு. இந்த குறிஞ்சின் தேசத்தையே வந்து ஆண்டு படைச்சாரு. ம். அப்போ வந்து என்ன பாருங்க பார்த்தீங்கன்னா, இந்த எகிப்தியர்கள் பார்த்தீங்கன்னா, எகிப்தில முருகப்பெருமான் வழிபாடு இருக்கு. அத நான் ம். சொல்றேன். கண்டிப்பா அது ஒரு நம்மளோட காணொளி. எகிப்துல முருகர் எகிப்தில வழிபாடு. முருகப்பெருமான் வழிபாடு இருக்கு. ஓகே. ஆனா, அங்க பார்த்தீங்கன்னா, வேலும் இருக்காது. முருகரோட சிலையும் இருக்காது. ஆமா. ஆனால் ஒரே ஒரு பெட்டி அவங்க மட்டும் இருக்கும். பூனைய தான தெய்வமாக பார்த்தாங்க ஆமாங்க. அப்படிங்கிறது. பூனை வந்து தெய்வமா வழிபட்டாங்க. ம். அதுக்கப்புறம் மம்மீஸ்ங்கிற ஒரு மிஸ்ட்ரி ஒண்ணு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆமா. அந்த மம்மீஸ்னா என்னன்னா, அது ஒரு அது அது உடல ஆ பதப்படுத்துறதுக்காக வச்ச விஷயம். கரெக்ட்டா சொல்ட்டீங்க. அதுக்கும் சஷ்டிக்கும் நான் லிங்க் பண்றேன். ம். இப்போ அந்த காலத்துல நம்பளோட எப்படி சொல்றதுன்னா, இப்போ அத வந்து நம்ம பேசுவோம். தனி கன்டென்ட்டா தான் நம்ம பேசுவோம். ம். எரிக்கிறது உடல வந்து பதப்படுத்துறதுன்னு சொல்றாங்கல்ல. எரிக்கிறது வந்து நம்மளோட கலாச்சாரம் கிடையாது. நீங்க வந்து அந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கூட, மண்ணால புதைக்கப்படுது. ஏன்னா, பட்டினத்தார் சொல்லுவாரு பார்த்தீங்களா? ம். "முடி சார்ந்த மன்னர் கூட கடைசியில ஒரு பிடி மணல் தான்" அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா. இந்த உடல் வந்து மண்ணுக்கு மட்டும் தான் போக வேண்டும். ஓகே. இந்த எரிக்கிறது நம்மளோட இது கிடையாது. அது வந்து வடநாட்டுது. வடநாட்டு மூலியமா தான் நமக்கு இந்த எரிக்கிறதே வந்திருக்கு. காசில இன்னைக்கும் எரிப்பாங்க. ஆமா. யாரும் புதைக்க காசில மாட்டாங்க. பொறைக்கிறதுக்கான வாய்ப்பே விஷயங்கள் கிடையாது. கிடையாதுங்க. எரிக்கிறது எரிக்கிறாங்கங்க. மட்டும் தான். எரிச்சா இதுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, எரிச்சா கர்மா வராதுன்றாங்க. ம். அந்த கன்டென்ட்க்குள்ள நம்ம போகவே வேணாம். அப்போ சஷ்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் கூட சார்ந்தவங்க இருப்பாங்கல்ல. ம். அப்போ ஏகப்பட்ட உடல்கள் இருக்கு. அத வந்து அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா, எகிப்தியர்களோட பாரம்பரியம் தான் அப்படியே அங்க இருக்கு. அந்த ம். நாட்ல. ஓகே. நம்ம தமிழர்களோட முன்னாடி சொல்ற ஜெனரேஷன் உடம்பு ஃபுல்லாவே பதப்படுத்துவாங்க. எதுக்குன்னா, ஆனா இத்தன பேர் உடம்ப பதப்படுத்துனாங்களா இல்லன்னா, முருகனோட உடல பதப்படுத்துனாங்க. அது இருக்கு. அத கன்ஃபார்மா நான் அது சொல்றேன் ஹிஸ்டரி. ஓ! ஆமா. எகிப்துல முருகருடைய உடல எகிப்தில வந்து இல்லங்க. முருகனோட உடல் பதப்படுத்தி வச்சிருக்காங்க. ஓகே. அது எக்ஸாக்ட்டான லொகேஷன் தெரியல. அ. அத நம்ம தேடுறோம். தேடிட்டே இருக்கோம். சஷ்டின்னா சட்டி இருக்குல்ல. ம். இந்த மண் சட்டியில தான் அவரு நீங்க எல்லாமே டீகோட் பண்ணியிருக்காங்க மேடம். இந்த காந்தாராலயே. மிகப்பெரிய ஒரு டீகோட் இது. நானா சொன்னதா கூட இருக்கட்டும். டீகோட் ம். அது. கடைசியில அந்த குளிகா மக்களோட மக்களா கலந்துட்டு, அந்த ம். ஒருத்தர் சாமி ஆடுவார்ல, ம். அவர் அப்படியே அந்த குழிக்குள்ள போறாரு பாருங்க. இது அப்படியே சஷ்டி தான் இது. சட்டிக்குள்ள தான் அந்த உடல படம் படுத்துறாங்க. ஓகே. சேஃப்கார்ட் பண்றாங்க. ஏனால், அவங்களோட நம்பிக்கை இன்னைக்கும் நம்ம ஒரு நம்புறோம்ல. ம். முருகன் திரும்பி வருவான்னு. இது ஆமா. கலியுகம். இது அடுத்த யுகத்துல முருகனா வருவாருன்னு ஒரு இன்னைக்கும் அந்த உடல பதப்படுத்துறாங்க. இது மட்டும் தான் விஷயம். ஆனால் எகிப்துல வந்து நான் இப்போ அடுத்த டிராவல் போறேன். ம். எகிப்துல போயிட்டு, அங்க முருகனோட தடம் ஏதோ ஒண்ணு இருக்கு. ம். எனக்கு வந்த செய்திப்படி அங்க இருக்கு.
அத கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேன். அது விஷயம் ஒண்ணு இருக்கு. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியல. அ எகிப்து மக்கள் வந்து பூனைய தான் வந்து தெய்வமாக வணங்கிட்டு இருக்காங்க. நெறைய ஸ்டாச்சூஸ் வந்து அங்க எகிப்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆனா முருகருடைய உடல வந்து நீங்க பதப்படுத்தி நீங்க வச்சிருக்கிறாங்க வந்து அப்படின்னு பூனைய வந்து தெய்வம் வணங்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல. எகிப்தியரோட தங்க காசுகள்ல பார்த்தீங்கன்னா, வேல் சிம்பிள் இருக்கும். ஈட்டி ஓகே, இருக்கும். அது எங்கேருந்து வந்தது கலாச்சாரம் உங்களுக்கு? ஓகே. எப் எ மேடம் குமரிக்கண்டம் கதை உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. ம். குமரிக்கண்டது ஒரு வரலாறு என்னன்னா, குமரிக்கண்டத்துல தான் நாடு வந்து ஒரு ஒரு அழிவு சார் வருது. வேட்டையாடுற பழக்கம் நம்ம ஆதி காலத்துல இருந்தே இருந்ததுல்ல. ஸோ அதனால மேபி அதனால கூட வச்சிருக்கலாம் இல்லையா? அதனால தாங்க குமரிக்கண்டத்துல ஒரு ம். அழிவு வருது. எல்லாமே பிரியுது. பிரிஞ்சு போன மக்கள் லெமோரியால இருக்காங்க. இன்னைக்கு தமிழர்கள் இல்லாத ஒரு இடம் சொல்லுங்க. ம். எல்லா இடத்துலயும் இப்ப தமிழர்கள் கண்டிப்பா. இருக்கிறாங்க. அவங்களோட வாரிசுகள் இன்னைக்கும் அந்த தடயம் இல்லாம இருக்கு. ம். நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இலங்கையில ஒரு கோயில் இருக்கு. இது யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சவங்க தெரியலாம். ம். இலங்கையில வள்ளிக்கு மட்டுமே ஒரு கோயில் இருக்கு தெரியுங்களா? நம்ம இப்ப வேலூர்ல வள்ளிமலை இருக்குல்ல. ம். அதே மாரி நெல்லூர் வள்ளியும் கந்தசாமி கோவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இலங்கையில. ஆமா. அங்க அ வள்ளி வள்ளிக்கு மட்டும் ஒரு வள்ளிக்கு கோவில் மட்டுமே ஒரு இருக்கு. கோயில் ஒண்ணு இருக்கு. அது ஓகே. சொல்றாங்க. அத நான் கண்டிப்பா போடுறேன் பாருங்க. ம். வள்ளிக்கு மட்டுமே கோயில் இருக்கு. ம். அங்க வந்து வள்ளிக்கும், முருகனுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. ம். தேவசேனா இருக்காங்க. இவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இதெல்லாம் கதையே இல்ல அங்க. ஓகே. முருகனும், வள்ளியும் மட்டும் தான் இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு 2 பேரும் எப்படின்னா, இவங்க இருக்காங்க. முருகன் மட்டும் தான் கருவறைல இருக்காரு. ம். வள்ளி அம்மா வந்து வெளியில இருக்காங்க. ஓகே. எல்லா பாடல்களிலும் பாருங்க, வள்ளிய பத்தி தான் அருணகிரிநாதரே பாடியிருப்பாரு. ம். வள்ளி மணவாளான்னு பாடியிருப்பாரு. ஆமா. இப்போ தேவசேனை இப்போ தேவன்னு சொன்னாங்க. ம். இப்ப தேவசேனை ரொட்டீன் ஆகுதுங்களா? இப்ப இவங்களுக்கு தனியான சுனையோ, அல்லது ஒரு கோயிலோ, அல்லது திருத்தலங்களோ எங்க இருக்கு? இத ஓகே. தான் நான் சொன்னேன். ம். ஆனா இத நம்ம வந்து இதிகாசங்கள் படி இந்திரனோட மகள் தான் வந்து தெய்வானை. அவங்க தான் வந்து முருகருக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க. அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோமே. கண்டிப்பாங்க. அப்ப இது இது எல்லாமே கற்பனைகளா? கற்பனைகள் அல்லங்க. இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ம். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வரலாறு எங்க? ம். இப்ப 2000 வருஷம், 1500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின காவிய கதைகள் எங்க? ஓகே. புரியுதுங்களா? ம். இப்ப நான் எப்படி வேணா எழுதலாம். ஆனா ஹிஸ்டரிக்கு அழிவு இல்ல. ம். இன்னைக்கும் சொல்றேன் ஹிஸ்டரிக்கு அழிவு இல்ல. இப்ப நான் பேசுறேன்ல, இப்ப இத பார்த்து 100 பேர் பேசுவாங்க. ம். இதே ஆதன பார்த்து 100 பேர் பேச ஆரம்பிப்பாங்க, தோண்ட ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா உண்மைகள் வரும். ஓகே. ஏன்னா, வள்ளிக்கும், முருகனுக்கும் அந்த நம்ம இதே ஆதன்ல தான் நம்ம பேசியிருப்போம். ம். பசுமையான காதல் இருந்தது. திருச்செந்தூர்ல ஏன் அந்த குறிஞ்சி மலர் வச்சிருக்காரு, எல்லாத்தையும் நம்ம சொன்னோம். கண்டிப்பா. அதையும் நான் டீகோட் பண்ணேன். ம். அதுக்கப்புறமா மக்களால ஏத்துக்க முடியல. ம். இல்லங்க தேவசேனா இருக்காங்க, தேவயானை இருக்காங்க. இச்சாசக்தி, கிரியாசக்தி. ம். இது யாருங்க பார்த்தது? இச்சாசக்தி, கிரியாசக்தி. முருகப்பெருமானே மிகப்பெரிய ஒரு சக்தி. அவர் கண்டிப்பா. எப்போ ஸ்பிரிச்சுவல் அடைஞ்சார்ன்னா, இன்னைக்கும் அது எந்த ஒரு புக்லயும் இல்ல. தெரியுமா ம். உங்களுக்கு? அந்த ம். ரகசியம் மிகப்பெரிய ஒரு ரகசியம். இதுக்குன்னு 1 1/2 மணி நேரம் காணொளியா நம்ம பேசணும். முருகப்பெருமான் எப்படி ஸ்பிரிச்சுவல் அடைஞ்சாரு? ம். ஏன் அவரோட உடல் ஏன் இன்னைக்கும் அத வந்து பதப்படுத்தல? அந்த ஒரு விஷயம் இருக்கு. ம். எங்க இருக்குன்னு கூட யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு கணக்கம்பட்டியார் எனக்கு போனீங்கன்னா, தெரிஞ்சு இப்ப நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது. ஆக்சுவலா நான் அவ்வளோ பெரிய ஞானியும் கிடையாது. ஆனா இப்ப நீங்க சொன்ன விஷயம் நான் இப்ப தான் கேள்விப்படுறேன். இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது. மேடம் இன்னைக்கு இந்த உணவு நம்ம சாப்பிடுறோம்ல, ம். இது குடுத்ததே தலைவன் முருகப்பெருமான் மட்டும் தான். ம். எங்க வேணா போங்க, எந்த விஷயம் வேணா போங்க. நாளைக்கு ஒரே விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. நீங்க இது யோசிப்பீங்க. என்ன கஷ்டம் வேணா வரட்டும். முருகா! நீ இருக்க அப்படின்னு ஒரு தைரியத்தோட நீங்க போனீங்கன்னா, அந்த வாழ்க்கை நீங்க முருகனுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், முருகன் உங்க வாழ்க்கைய நீங்க வாழவே தேவையில்ல உங்க வாழ்க்கை. முருகனே ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன தேவையோ, நீங்க போட்டோம்னா அனைத்தும் ரெடியா இருக்கும். நீங்க உங்க கண்டிப்பா. வாழ்க்கைய பத்தி கஷ்டமே பட தேவையில்ல. அப்பேற்பட்ட விஷயத்த எனக்கு குடுத்துருக்காரு. ம். இன்னைக்கும். அத நெனச்சு நம்ம தேடுறோம். போயிட்டே இருக்கோம். இது எங்க போய் முடியுது அப்டின்னா, இதுக்கு ஒரு முடிவே இல்ல. அதான் நான் சொன்னேன். எண்ணற்ற கடலுக்கு வந்து ஒரு அழிவே இல்லாத மாரி, இதுக்கு ஒரு எண்டே இல்லாம தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக. சரி இப்போ இந்த நெறைய விஷயங்கள் நம்ம பேசணும். இந்த ரீசென்ட் டைம்ல நீங்க பார்த்து வியந்த கோவில் பத்தி ஏதாவது நம்மளுடைய நேயர்களுக்காக சொல்ல முடியுமா? நீங்க ஆல்ரெடி பாண்டிச்சேரியில முருகர் கோவில் பத்தி சொல்லிட்டீங்க. ஆனா இன்னுமே நெறையா நமக்கு தெரியாத, நமக்கு பழக்கப்படாத கோவில், முருகர் கோவில்கள் வந்து நெறைய இருக்கு அப்படிங்கிறது நெறைய செய்திகளா நம்ம கேட்கிறோம். அப்படி நீங்க பார்த்து வியந்த முருகர் கோவில் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? விழுப்புரத்துல விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. விட்லாபுரம். ம். விழுப்புரம் அந்த ஒரு கிராமத்துல இருக்கு விட்லாபுரம்ங்க. கிட்டத்தட்ட இதே தான் சொன்னேன். இதே பீரியட் தான். எப்படி திருச்செந்தூர் வந்து கட்டமைப்பு பட்டுள்ளதோ, ம். இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இது 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் ஓகே. கட்டப்பட்டிருக்கு. இது எப்போ கட்டப்பட்டிருக்குன்னா, ஆ ஒரு ஒரு பீரியட் வந்து இது விஜயநகர பேரரசுக்கு அப்புறமா வந்து ஒருத்தவங்க வந்து பீரியட் ரன் ம். பண்ணாங்க. ம். அந்த ரன் பண்ணும்போது கல்வெட்டுகள் இருக்கு. ஓகே. இன்னைக்கும் இருக்கு. அந்த கல்வெட்டுகள் இருந்து அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, இது பீரியட் ரன் பண்ணாங்க. கோயில் வந்து தங்கத்தேர்லாம் கடைசி எழுத்து கோயில் அந்த கோயிலு. ஓ! தங்கத்தேரால ஓகே. இருக்கப்பட்டிருக்குது. அந்த கோபுரம் எல்லாமே எல்லாமே நல்லா தான் இருக்கு. இன்னைக்கும் அது கிட்டத்தட்ட 172 படிக்கட்டு.
ம். அந்த கோயில் விட்லாபுரம் அந்த கிராமத்துல ஓகே. முருகப்பெருமானோட இதுவும் கோயில். மலை மேல இதுவும் தான் குன்று தான். இருக்கு. ஓகே. குன்று தான். ஆ. இந்த குன்றுக்கு மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒண்ணு இருக்கு. நான் ம். சொல்றேன். இந்த படிக்கட்டு 172 படிக்கட்டு ஏறுறேன், போறேன். கிட்டத்தட்ட அது நம்ப இதே நேர்காணல் பேசுவோம். நம்ம நேர்காணல் லைவா எடுக்கலாம். இந்த ஆமா. கோயில பத்தி ஆ. பேசலாம் அப்படின்னு நம்ம எடுக்க முடியல. நான் ஆமா. வரேன். எனக்கு ஒரு வேலை இருந்தது. என்னால வர முடியல. ஆமா. அதுக்கப்புறம் தனிமையா முயற்சி பண்ணேன். இந்த கோயிலுக்கு போக முடியல. சரி ஓகே. இது என்னதான் ஏன்னா மீடியா எல்லாமே வந்துட்டு இருக்குது. நம்ம பார்க்குறோம். போய் பார்க்கணும். பக்கத்திலேயே இருக்கோம். போ முடியல. அதான் முருகன் விளையாட்டு. ஓகே. பக்கத்திலேயே இருக்கு. நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அந்த லொகேஷன. ஆனா கண்டிப்பா. நம்மளால போக முடியல. அந்த ம். நேரம், அந்த காலம் நான் இன்னைக்கும் மேடம் ஒரே விஷயம் நான் சொல்றேன் பாருங்களேன். சமீபமா நடந்த ஒரு விஷயம். அது எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருந்தது. நீங்க ஒரு 5,00,000 வச்சுங்க, 10,00,000 வச்சுங்க. காசால எல்லா விஷயத்தையும் இத மக்கள் தெரிஞ்சுக்கணும். பணத்தால எல்லாமே வாங்கிடலாம்னு நெனைக்கிறீங்க. பக்திய மட்டும் வாங்க முடியாது. இது கண்டிப்பா. நான் உணர்ந்த விஷயம். இன்னைக்கும் அது எத்தன பேர் உணர்றாங்கன்னு தெரியல. பக்திய மட்டும் வாங்கவே முடியாது. நெறைய விஷயங்கள் காசால வாங்க முடியாது. நெறையவே இருக்கு. நான் நம்ம கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு பொருள வந்து நான் பார்க்குறேன். அத நான் வாங்க போறேன். அது ஒரு பித்தள கடை தான் அது. எல்லா பொருட்களும் இருக்கும். பூஜைக்கு ம். சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் இருக்கும். அந்த அந்த பொருள் எனக்கு பிடிச்சு போச்சு. முருகனுக்கு இந்த மாரி ஒரு கிரீடம் வைக்கலாம் தலையில ம். அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் வந்து ஒரு ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஓகே. நான் இந்த போறேன். அந்த கடையில இருக்கு. அப்போ வந்து என்னோட பொருளாதாரம் அங்க பத்தல. ம். அந்த விலை வந்து ஒரு வகையில சொல்றாங்க. ம். 25,000 26,000 மேல சொல்றாங்க. அந்த பொருளாதாரம் எனக்கு பத்தல. நான் பிளான் பண்ணி அடுத்த நாள் வந்து ரெடி பண்ணி போயிட்டேன். ம். போயிட்டு இருக்கும்போது காசு ரெடியா இருக்கு. அந்த டைம் இருக்கு. எல்லாமே இருக்கு. அழகா இருக்கு. அந்த கிரீடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப என்னால வாங்க முடியல. போக முடியல அந்த இடத்துக்கு. அங்க ஓகே. பாருங்க முதல் விஷயம். 2வது பணத்த எடுத்துட்டு போறேன். திரும்பி போறேன். அங்க ஸ்டாக் அந்த கிரீடம் இல்ல. ம். இதுல ஒரு விஷயம் பாருங்க. காசு இருக்கு. முருகன் நெனைக்கணும். தலைவன் நெனைக்கணும். நீங்க ஓகே. வரணும். எனக்காக இத பண்ணா கூட, அவ்ளோ சீக்கிரம் எந்த ஒரு முருக பக்தி இப்ப நீங்க ஒரு பக்தியா இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், ம். அவ்ளோ சீக்கிரம் முருகப்பெருமான் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் வாங்க மாட்டாரு. கண்டிப்பா. கண்டிப்பா சொல்றேன். இத நீங்க பூவா இருந்தாலும் சரி, என்ன பொருளா நீங்க ஒரு ரூ. 5 கூட நீங்க வாங்கிட்டு போங்க முருகப்பெருமானுக்காக. அவரு மனசு வச்சுட்டாரா, நீங்க குடுக்குற ரூ. 1 கூட அவருக்கு பெரிய ஒரு மாணிக்க கல் மாரி தான் இருக்கும். நான் உணர்ந்த விஷயம் இதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ம். நான் உணர்ந்தது. கண்டிப்பாங்க சார். இந்த விட்லாபுரம் பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ ஹிஸ்ட்ரி சொல்லுது. அந்த கோயில்ல கல்வெட்டு இருக்கு. அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் நம்ம பேசுவோம்ல. ம். என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் நம்ம பேசும்போது சொன்னாங்க. இந்த கோயில் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுனது. ம். இது எல்லாமே தங்கத்தேர் கடைசியா இந்த கோயில தான் இழுத்தது. ஓகே. அதுக்கப்புறமா ஏன் இத வந்து கட்டமைப்பு அப்படியே இல்ல, மக்களால ஏன் மூடப்படுது? ஒரு சாபமா இருக்கு. பெண் சாபம் பட்ட கோயில் இது அப்படின்னு சொல்றாங்க. முருகன் கோவில்ல என்ன பெண் அப்படி சாபமா? பெண் சாபம் ஆனா நான் இத நம்பலங்க. இத ஓகே. நம்பவும் முடியும். ஒருத்தர் இந்த கதை சொல்லுவாங்க. இன்னொருத்தர் எப்படிங்க முருகன் மேல ஆமா. சாபங்கள் சொல்ல முடியும்? ஏன்னா இப்போ கருப்பண்ண சாம்பத்தியே ஒரு எனக்கு கதை சொன்னா. தெரிஞ்சு இப்போ இருக்கிற இந்த கலியுகத்துல ஆண்கள விட பெண்களுக்கு தான் அதி தீவிரமாக முருக பக்தர்களாக கண்டிப்பா. இருக்காங்கங்கிறத நான் பார்க்கிறேன். ஸோ அங்க அப்படி கோயில்ல இருக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, நான் போனேன். ம். போகும்போது முருகனே இல்ல. முருகனே இல்ல அப்படின்னா கருவறை கிடையாதுங்க. ம். வேல்கள் மட்டும் தான் இருக்கு. இக்கால செஞ்ச வேல்கள் பாருங்க பழங்குடியினர் எப்படி செஞ்சாங்களோ, அதே வேல்கள் தான் இருக்கு. வேலு பாதி உடைஞ்ச நிலையில இருக்கும். ம். எல்லாமே இருக்கும். இந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சிற்பமும் அற்புதமா இருக்கும். ஓகே. ஆனா, முருகன் சார்ந்த விஷயங்கள் அங்க கிடையாது. ஒரே ஒரு பாதை மட்டும் இருக்கும். இந்த கோயிலுக்கு பின்னாடி பாருங்க, ம். மலைக்கு இறங்குறேன் அந்த வீடியோ. இறங்கி வரும்போது சின்ன பாதமா இருக்கு. ஓகே. அது முருகருடைய முருகரோட பாதமா? கால் தடம் அப்படின்னு சொல்றாங்க. நம்பப்படுகிறது. இன்னைக்கும் அந்த ஊர் மக்களால அது வந்து போற்றப்படுகிறது. இது ம். முருகப்பெருமானோட கால் தடம். அல்லது இதுக்கு ஒரு வரலாறு பின்புலம் வேற ஒண்ணு இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த முருகர் கோவிலுக்கு ஒரு பெண் சாபம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது ஆனாங்க, என்ன என்னால ஏத்துக்க முடியலங்க. எப்படிங்க பெண் சாபம் இருக்கும்? ஒரு விபத்தால உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது. ம். இங்க நான் கோயில் இப்ப மலைக்கு அவங்க சொன்னது என்னன்னா, மலைக்கு ஏறும்போது குழந்தை ம். வந்து வலிக்கி கீழ வந்தனால குழந்தை இறந்துருச்சு. ம். அந்த குழந்தை வருத்தத்த இறந்ததுக்கு அப்புறமா இவங்களும் இறந்துட்டாங்க. இது ஓகே. என்ன வகையில நான் எப்படி என் தலைவனுக்கு எப்படி ஸோ அந்த சாபம்? அந்த அம்மா வந்து அந்த கோவில் பார்த்து சாபம் விட்டுட்டாங்க ஆமா. அப்படின்றது. அது இன்னைக்கும் சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க. பாதி பேர் எப்படி சொல்றாங்க, ம். பாதி பேர் வந்து அந்த கோயில் வந்து பராமரிப்பு இல்லங்க. நாங்க ம். அப்படியே விட்டுட்டோம். ஒருத்தவங்க ஆட்சி பண்ணாங்க. ஆட்சி பண்ண நேரத்துல அந்த கோயிலுக்கு வந்து மிக பெரிய பூஜைகள்லாம் நடந்தது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல கோயில வந்து இப்போ சுத்தம் படுத்தி இப்போ புதுப்பிக்கிறாங்க கோயில். ஓகே. ஸோ அது இப்ப ஒரு விஷயம் பராமரிப்பு நல்ல விஷயமா பணிகள் நடந்துட்டு நடந்துட்டு இருக்குது. இருக்கு. ஆமா. ஓகே. ஸோ இப்ப நெறைய பேர் வந்து கோவிலுக்கு இவ்ளோ பெரிய விஷயங்கள் நடந்தா, பெரிய யாகம், பூஜைகள்லாம் வந்து பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாரியான விஷயங்கள் ஏதாவது நடைபெற்றதா? இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போம்போது எதுவுமே நடைபெறலங்க. நான் 2 ம். வாட்டி போயிட்டேன். மறுபடியும் போனேன். எனக்கு வந்து ஆனா எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் ஆயிருக்கு. ம். சார் பொதுவா நம்ம எல்லாருமே ஒரு கோவிலுக்கு போம்போது, இது ஒரு வைப் நமக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு "ச்சே என்னடா இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம்" அப்படின்ற மாரி ஒரு ஃபீல், நெகட்டிவ் வைப் நெறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி ஒரு சிலர்
"அப்பா! இந்த கோவில் வந்ததுக்கு எனக்கு இப்பதான்டா மன நிம்மதியா இருக்கு." அப்படின்ற ஒரு விஷயம், நீங்க அந்த கோவிலுக்கு போம்போது எந்த மாதிரியான வைப நீங்க ஃபீல் பண்ணீங்க? நான் திரும்பவும் சொல்றேங்க. எல்லா மக்களுக்கும் இது வந்து பொதுவான ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன். எந்த கோயிலா கூட இருக்கட்டும். ம். நீங்க உங்க ஆறா உங்களோட சோல் வந்து எந்த வகையில இந்த திருத்தலங்கள் நீங்க கால் ம். வச்சிருப்பீங்கல்ல, அந்த இடத்துல உங்களுக்கும் உங்களோட ஆறாக்கும் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது. ம். இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பா. நீங்க ஒரு இஷ்ட தெய்வமா இருக்கட்டும், குலதெய்வமா இருக்கட்டும். நெறைய பேருக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு போனா, அன்றைய நாளே வந்து அவங்க மறக்க முடியாத நாளா கூட இருக்கலாம். அது ம். ஒரு கூட்டமா, குடும்பமா போவாங்க பார்த்தீங்களா? ஒரு பொங்கல் நாள்லயோ, இல்ல வந்து ஏதோ ஒரு சிறப்பான ஒரு நாட்கள்ல கூட்டமா ஒரு 10 பேர், 15 பேர். ஏன்னா, அவங்க குலதெய்வங்களோட வழக்கம். கண்டிப்பா. அங்க போய் பொங்கல் வச்சு ஒரு உணவு பரிமாறுறதா இருக்கட்டும், அங்க போய் ஒரு கொஞ்ச நேரம் வந்து அந்த கோயில்லயே ம். வந்து படுத்து ஒரு இரவு கூட தூங்குவாங்க. எனக்கு என்னன்னா, இந்த கோயில் விட்லாபுரம் போனோம் பாருங்களேன். இதுவரைக்கும் கண்டிடாத ஒரு நான் இடையில ஒரு 2, 3 கோயில கூட நான் உணர்ந்தேன். சில ஓகே. விஷயங்கள் வந்து பராமரிப்பு இல்லாத கோயில வந்து நான் பராமரிச்சு பண்ணியிருக்கேன். இன்னைக்கும் அந்த 2 கோயில்ல நான் தான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்றேன். ம். தினசரியா. 3வதா இந்த விட்லாபுரம் கோயிலுக்கு போறேன். ஒரு வாட்டி போறேன். மிகப்பெரிய ஒரு அமைதியான ஒரு இடம். ஓகே. முதல் விஷயம் அமைதியான ஒரு இடம். இது நீங்க படிக்கட்டு 172 படிக்கட்டு மேல ஏறி போய் பார்த்தீங்கனால், அந்த ஏரியா சுத்தி தெரியும். ஒரு ஓகே. குட்டி பழனி மாரி இருக்கும். ஓகே. இந்த அந்த குன்றே குட்டி பழனி மாரி இருக்கும். என்ன உணரலாம் அப்டின்னா, முதல்ல முருகப்பெருமானோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு அந்த இடத்துல வந்து நீங்க உணரலாம். ஓகே. மிகப்பெரிய ஒரு சக்தி விஷயம். ஃபீல் ஆமா. பண்ணீங்களா? சக்தி உங்களுக்கு ஒரு ஆறா வந்து ஃப்ளோ ஆகும். சரி இந்த இடத்துல கன்ஃபார்மா வந்து ஏதோ ஒரு ஆற்றல் நம்மள வந்து இருக்கு ம். அப்டின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு விஷயம் என்னோட மனசு அங்க வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. ஒரு ஓகே. வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ம். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு டயர்டாவோ, எப்படி சொல்றது? ஒரு நெகட்டிவா நீங்க ஃபீல் பண்றீங்க அப்டின்னா, அங்க போயிட்டு வந்தீங்கனாலே, முருகனே இல்ல, கோயிலே பராமரிப்பு இல்ல அப்டின்னா, நான் இப்பவும் சொல்றேன். நீங்க அதிகமான வந்து ஒரு கூட்டமான ஒரு திருத்தலங்கள விட, இந்த மாரி பராமரிப்பு இல்லாத ஒரு கோயில்கள போயிட்டு வாங்களேன். அங்க வந்து நீங்க முழுசா பக்தியா இருந்தா பட் மட்டும் தான். நீங்க அங்க வந்து கருவறையில முருகர் சிலையே இல்ல அப்படின்னு ஒரு விஷயம் ம். சொல்லியிருந்தீங்க. ஆனா முருகர் அங்க இருக்கிற மாரியும் நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்க. இது எதோட கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி இது பாசிபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல கருவறை இல்லன்னு சொன்னத இப்ப வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அங்க வேல்கள் இருக்கு. ம். வேல்கள் நட்டப்பட்டு இருக்கிறது. அந்த வேல்கள் வந்து நீங்க டச் பண்ணாலும் டச் அண்ட் ஃபீல் உங்களுக்கு வைப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஆ. அப்ப அந்த ஒரு வேல் வந்து இக்ல செஞ்ச வேல். இரும்புல ம். செஞ்ச வேல் இல்ல. இது அனைத்து பொருட்களும் ஒன்றாக இருந்து செஞ்ச ஒரு இக்கு. அந்த ம். காலத்துல வந்து சொல்லுவாங்க. அந்த ம். வேல் வந்து தொட்டும் அது வேல்ல தொடும்போதும், அந்த சுத்தி நீங்க அந்த ஒரு கோபுரத்த நீங்க சுத்தி வரும்போதே, ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி உணரலாம். உங்களோட ம். சோல் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும். போதும். முருகன் இருக்கான். ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கான். முருகன் நம்ம கூட இருக்கான். ம். வா முருகா! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியும். ஓகே. ஸோ நீங்க அத நம்புறீங்களா? அந்த ஆக்சுவலா இப்ப நீங்க சொன்ன மாதிரி, அந்த சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முருகருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு. ஆனா நம்ம இதிகாசங்கள் படி கிருஷ்ணருக்கே வந்து சாபங்கள் வந்து காந்தாரி விட்டதா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு சஸ்பெக்டிவ்ல நம்புறீங்களா? இல்லங்க. என் தலைவன் முருகனுக்கு வந்து சாபம் அப்படிங்கிறதும், ம். ஏதோ ஒரு என்னோட விதி இங்க முடியுது. ஏன்னா நெறைய பேருக்கு இப்ப கூட உங்களுக்கு இது நியூஸ் உங்களுக்கு தெரியும். ம். திருச்செந்தூர்ல நாழிக்கிணறுல இறந்திருக்காங்க. வயசானவங்க வந்து முதியோர் இறந்திருக்காங்க. ம். அப்ப அது வந்து சாபமா? ம். அவங்களோட விதி இங்க தான். புண்ணிய தலங்கள்ல போகணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கா. இது புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஓகே. என்னைய பொறுத்தவரைக்கும் அதான். ஓகே. நான் சொல்லியிருக்கேன். கடைசி ஆசை எனக்கு என்னவா இருக்கும்னா, நான் தலைவன் முருகனோட காலடில தான் என் உயிர் பிரியணும். இதுதான் ம். என்னோட விஷயம். நான் புண்ணியமா ஏத்துக்கிறேன். இத விட ஒரு வரன் என்ன இருக்கு வாழ்க்கையில? கண்டிப்பா. இதுதான் என்னோட ஆசை. இது சாபம், இது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா, நான் அத நம்பல. முருகனுக்கு மட்டும் அப்படி கிடையாது. அவங்களோட விதி இங்க தான் முடியணும் அப்படின்னு இருக்கு. அவங்க கர்மம் இங்க தான் முடிக்குது. இங்க ம். தான் அந்த டெட்லைன்னா அது கண்டிப்பா இருக்கும். இதான் ஒரு விஷயம். ஓகே யாருமே சார். அத தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே சார். சாபம். ஸோ நெறைய விஷயங்கள் பேசினோம் இந்த நேர்காணல்ல. ஒவ்வொரு விஷயங்களும் நெறைய விஷயங்கள் இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்குமா? அப்படிங்கிற வேற ஒரு கோணத்துல எங்களுக்கு தோண வைக்குது. ஸோ அவ்ளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆ அதுலயும் குறிப்பா இப்படிலாம் கூட இருக்கா? முருக பக்தரா இருக்கிற நான் அவ்ளோ விஷயங்கள் தேடி தேடி நான் பார்க்குறேன். எனக்கு இது தெரியாம போச்சே! அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் நெறைய சொல்லியிருக்கிறீங்க. இந்த நேர்காணல் உண்மையாவே ஒரு வேற ஒரு டைமென்ஷன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த நேர்காணல்ல அமைஞ்சிருக்கு. ஸோ மிக்க நன்றி. தலைவர் முருகனுக்கு